ஸ்கூல் பேக் அஃப்கோர்ஸ் சீசன் ஸ்டார்ட் ஆக போது இன்னும் ஒரு வாரம் தான் பயங்கர பிக்காக இருக்கும். அதான் தீபாவளி சேல் மாதிரி இருக்கும். டெல்லியிலேருந்து ஒரு இடத்துல பேக் போட்டேன். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன மாதிரி நான் எந்த இடத்துல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. ஒரு பழைய பேக்கை காமிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. மெயினாக கிளியிற இடங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இடம் மேலே இங்கே தான் நம்ம பசங்க கிளிப்பானுங்க. ஒரு வருஷம் பேக்கை யூஸ் பண்ணிட்டான், ஒரு ஜிப்பு கூட போடலங்க. இப்போ வீட்டிலலாம் என்ன செய்கிறானுங்கன்னா சொல்லுங்கள், என் பசங்க மட்டும் இல்லை உங்கள் பசங்களும் தின்ன தூங்க டிவி ரிப்பீட்டு, தின்ன தூங்க டிவி ரிப்பீட்டு, தின்ன தூங்க டிவி ரிப்பீட்டு. ஸோ 2 வருஷம் நம்ம குழந்தைங்களுக்கு செம்மையாக சூப்பராக அந்த பேக் கொடுக்கும். மஞ்சள் பையை எடுத்துக்கொண்டு போகிறது, மந்த்லி காலண்டரில் அந்த பேடை எடுத்துக்கொண்டு போகிறது, அதெல்லாம் நம்ம காலங்க. இப்போ இருக்கவங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு பேடு வாங்க. எக்ஸாமுக்கு ஒரு பேடும், ஆஃப்லி எக்ஸாமுக்கு ஒரு பேடு, ஆனுவல் எக்ஸாம் ஒரு பேடு. இந்த பேக்கை அவர் அடித்த பழைய பேக்கு அண்ட் இந்த பேக்கு இப்போ நான் புதுசாக அதே பேக். இது இன்கேஸ் ட்ராவல் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன் உள்ளே வச்சுட்டு மொபைலில் உள்ளே வச்சுட்டு ஹெட்ஃபோன் மட்டும் நம்ம எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஎஸ்பி போர்ட்டோட வருதுங்க. உள்ளே அந்த பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணிடுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணிங்க. நான் அமீர். ஸ்கூல் பேக் அஃப்கோர்ஸ் சீசன் ஸ்டார்ட் ஆக போது இன்னும் ஒரு வாரம் தான் பயங்கர பீக்காக இருக்கும். அது ஒரு 2 நாள் செம்ம சேல் ஆகும். 2 நாளில் ஒரு வாரம் பயங்கர, அதான் நம்ம தீபாவளி சேல் மாதிரி ஆகுங்க. இந்த ஸ்டேஷனரி கடை இந்த மாதிரி மல்டி ஷாப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்களா, அவங்களுக்கு செம்ம சேல் ஆகும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லா திங்ஸும் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணி கொஞ்சம் கொண்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம சேல் சூப்பராக இருக்கும். வாங்க நான் பேக்கை பற்றி சொல்கிறேன். நான் லாஸ்ட் டைமே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் டெல்லியிலேருந்து ஒரு இடத்துல பேக் போட்டேன். அந்த இடத்துல நான் பேக்கு போட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன மாதிரி நான் எந்த இடத்துல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலை. அண்ட் அவங்ககிட்ட போட்ட பேக்கு குவாலிட்டி செம்மையாக இருந்தது. ஏன்டா புது பேக்குன்னு சொல்லிட்டு பழைய பேக்கை காமிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இந்த பேக்கை மட்டும் ஒரு நிமிஷம் ரிவ்யூ பார்த்துக்கோங்க. பேக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மெயினாக கிளியிற இடங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இடம் இங்கே மேலே இங்கே தான் நம்ம பசங்க கிளிப்பானுங்க. இந்த இடம், அதுக்கப்புறங்க ஜிப்பெல்லாம் ஆஸ் யூஷுவல் அது டேமேஜ் பண்ணுவானுங்க. ஸோ இதுதான் இந்த பேக்கு. லாஸ்ட் இயர் என்னோடய பையனை கொடுத்தது. ஒரு வருஷம் பேக்கை யூஸ் பண்ணிட்டான். ஸோ இந்த வருஷம் அவன் என்கிட்ட புது பேக்கு கேட்டான். ஆனால் நான் அந்த பேக்கே போய் எடுத்துட்டு வாடான்னு சொன்னேன். செம்மையாக இருக்குது. ஸோ எந்த டேமேஜும் கிடையாது. ஒரு ஜிப்பு கூட போகலங்க. ஒரு ஜிப்பு கூட போகல. பாருங்கள், ஸ்கூல் படிச்சுட்டு அவர் இன்னும் வச்சுருக்கிறது எல்லாம் அப்படியே உள்ளே இருக்குது. ஸோ இந்த பேக்கை மட்டும் உள்ளே எதுவுமே திங்ஸ் இல்லாமல் போட்டான். இது வந்து ரெயின் கவர் உள்ளே வரும், இதை எடுத்து தூக்கி போட்டான். ஸோ இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கிடையாது, இது நம்ம மிஸ்டேக். எடுத்து தூக்கி போட்டுறோம். ஜிப்பை பாருங்கள், எல்லா ஜிப்பையும் சொல்கிறேன். இந்த ஜிப்பு பசங்க எந்த அளவுக்கு ரஃப்பாகவும் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஜிப்பு இதெல்லாம் அவர் ஸ்கூல் போயிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளேயே கிடக்கிற ஐட்டம். கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஏன்னா இப்போ வீட்டிலலாம் என்ன செய்கிறானுங்கன்னா சொல்லுங்கள், என் பசங்க மட்டும் இல்லை உங்கள் பசங்களும் தின்ன தூங்க டிவி ரிப்பீட்டு, தின்ன தூங்க டிவி ரிப்பீட்டு, தின்ன தூங்க டிவி ரிப்பீட்டு, இப்படி தான் ஓடிட்டே இருக்குது. ஸோ இதில் இன்னொரு டைலாக்கும் சேர்த்து வந்தது, பட் அது சென்சார் பண்ணிட்டேன் நான். அதுதான் நம்ம பசங்க வீட்டில் பண்ணுறது இந்த 1.5 மாதம். ஸோ இதுதான் அவங்க பேக்கோட நிலைமை இப்போதைக்கு. ஸோ சூப்பராக இருக்குனால கண்டிப்பாக நான் இவங்ககிட்டே பேக் போட்டுடலாம். அண்ட் நம்பி நான் ஆன்லைனில் குவாலிட்டியான பேக்குன்னு சொல்லிட்டு சேல் பண்ணலாம். ஸோ 2 வருஷம் நம்ம குழந்தைங்களுக்கு செம்மையாக சூப்பராக அந்த பேக் கொடுக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் இதை கொடுத்தாலும் இப்போ வாங்க மாட்டானுங்க, தோச்சு போட்டாலும் கொண்டு போக மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம காலம் தான். ஒரு பேக்கை வாங்கிட்டு இல்லை மஞ்சள் பையை எடுத்து கொண்டு போகிறது, எக்ஸாமுக்கு வந்து பேடு அந்த மந்த்லி காலண்டரில் அந்த பேடை எடுத்து கொண்டு போகிறது, அதெல்லாம் நம்ம காலங்க. இப்போ இருக்கவங்கலாம் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு பேடு வாங்குறேன். குவார்டர்லி எக்ஸாமுக்கு ஒரு பேடும், ஆஃப்லி எக்ஸாமுக்கு ஒரு பேடு, ஆனுவல் எக்ஸாம் ஒரு பேடு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த பேக்கோட கலெக்ஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அஃப்கோர்ஸ் குவாலிட்டி செம்மையாக சூப்பராக இருக்கும், நம்பி போடலாம். கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு. இது தாங்க அதே பேக்கு இப்போ இந்த வருஷமும் நான் போட்டிருக்கேன். இந்த பேக்கை அவர் அடித்த பழைய பேக்கு அண்ட் இந்த பேக்கு இப்போ நான் புதுசாக அதே பேக். சேம் இதே தான் பாருங்கள். நல்ல குவாலிட்டி சூப்பராக இருக்குது. எந்தெந்த இடத்துலலாம் கிளீமோ அங்கே எக்ஸ்ட்ராவே அவங்க ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. அது வாட்டர் பாட்டில் வச்சு போட்டுக்கிறதுலாம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அப்கிரேட் பண்ணிலாம் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி போர்ட்டெல்லாம் போட்டு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பழைய பேக்கு புது பேக்கு. நார்மலாக இப்போ ஓகே மிடில் கிளாஸ், எனக்கு என் குழந்தைங்க கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி, எனக்கு நல்ல குவாலிட்டியாக வேணும், சூப்பராகவும் யூஸ் பண்ணுவேன், என் குழந்தைங்களுக்கு 2 வருஷம் கூட யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக அந்த பேக்கை யூஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இன்னும் 1 வருஷம் சூப்பராக இழுக்கலாங்க. 2 வருஷம் அந்த பேக்கை சூப்பராக இழுக்கலாம். ஸோ இதுதான் இந்த பேக்கு. ஜிப்பை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஜிப்பு நல்லா இருக்குங்க. அஃப்கோர்ஸ் அந்த ஜிப்பு ரன்னர் இதை பற்றிலாம் நான் நிறைய பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பழைய பேக்கவே எடுத்து காமிச்சிட்டேன். அதில் ஒரு சின்ன டேமேஜ் கூட அதில் வரல. ஸோ பேக்கோட கெப்பாசிட்டி மட்டும் பார்த்துக்கோங்க. அவன் 7th போனான், இப்போ அவன் 8th போக போகிறான். பேக்கோட கெப்பாசிட்டி இதுதான், சூப்பராக இருக்கும். இவ்வளோ பெருசு தாராளமாக என் குழந்தை நிறையா கொண்டு போய், இதுக்கு மேலெலாம் எந்த குழந்தைங்க கொண்டு போக மாட்டாங்கங்க. இவ்வளோ தான் கொண்டு போவாங்க. ஸோ அந்தளவுக்கு பெரிய கெப்பாசிட்டி. வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு பின்னாடியும் உங்களுக்கு ஜிப்பு கொடுத்துட்றாங்க. இங்கேயே ஜிப்பு வருது. ரெயின் கவரும் கொடுத்துருவாங்க. இதை பாருங்கள், ரெயின் கவர். மழை பெஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரெயின் கவர் இந்த மாதிரி வந்துடுங்க. ஸோ பேக் முன்னாடி ரெயின் கவர் இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. பட் அஃப்கோர்ஸ்
ஆல்மோஸ்ட் எல்லா பேக்லேயும் கொடுத்துட்றாங்க. ஒரு சில பேக் தான் கொடுக்கல. இந்த மாதிரி இந்த பேக்கும் கவர் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு பேக்ஸ்க்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோங்க. A1 A2 A3ன்னு சொல்லிட்டு கன்சிக்யூட்டிவாக நம்பர்ஸ் கொடுத்துருப்போம். அந்த உங்களுக்கு எந்த பேக் பிடிச்சிருக்கோ அந்த பேக்கை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இல்லை அந்த நம்பர் நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த பேக் அப்புறம் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் வீடியோவாகவே அனுப்பிச்சி விட்றேன். கம்ப்ளீட்டாக செக் பண்ணி லைக் குவாலிட்டி வந்து சூப்பர் குவாலிட்டிங்க. எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி தான். குவாலிட்டி நல்லா இருந்தனால தான் இது நான் ஸ்டார்ட் பண்ணி ஆன்லைன்லேயே நான் போட்டது. இதுக்கு முன்னாடி எனக்கு ரீட்டைல் சேலுக்கு நான் போட்டுட்ருந்தேன். இப்போ நான் நான் ஆன்லைனில் போட்டேன். ஆன்லைனில் நிறையா இன்ஸ்டாலையும் சரி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அண்ட் நம்ம யூடியூப்லேயும் போட்டு நிறையா அதை கொடுத்துட்ருக்கேன். நல்லா போகுது. இதோட ரேட்டும் எல்லாமே இன்க்ளூடிங் ஷிப்பிங் தான். ஷிப்பிங் சேர்த்து நான் உங்களுக்கு இந்த ரேட்டு தான் போட்டிருக்கேன், ஆஃபர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஷிப்பிங் அஃப்கோர்ஸ் எனக்கு ஷிப்பிங்க்கு ஒரு இதுக்கு தாராளமாக ஒரு 50 ருபீஸ் வரைக்கும் செலவாகும். வித்தின் தமிழ்நாடு என்னால் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ண முடியும். அண்ட் ஈவன் பாண்டிச்சேரினாலும் என்னால் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நான் பண்ணி கொடுக்க முடியும். அதர் தென் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரினால் அந்த எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் பாதி நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். 100 ருபீஸ் பர் ஷிப்பிங் சார்ஜஸ் வரதுனால நான் ஒரு 50 ருபீஸ் வரைக்கும் நான் என் சைட்லேருந்து உங்களுக்கு நான் ஷிப்பிங் சார்ஜஸ் போட்டு கொடுத்துருவேன். நான் இன்கேஸ் நீங்கள் சேல்ஸ்க்கு எடுக்கிறீங்க, உங்கள் கடைக்கு சேல்ஸ்க்கு வேணும், இல்லை நான் ரீசேல் பண்ண போகிறேன், நான் வாங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் நான் ரேட்டு கம்மியாக பண்ணித்தரேன். மினிமம் 10 பேக்ஸ்க்கு மேலே எடுங்க. 10 பேக்குக்கு மேலே எடுத்திங்கன்னா என்னால் கண்டிப்பாக ஒரு சூப்பர் ரேட் இதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைஸ் நான் பண்ணித்தரேங்க. அந்த நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு போட்டிருக்கேன். A1ல் ஸ்டார்ட் பண்ணி A17 வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ இந்த பேக்கு A1ன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இந்த பேக்னா உங்களுக்கு ஒரு 650க்கு தர்றேங்க. 650 உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் நான் பண்ணி தர்றேன். குவாலிட்டி அஃப்கோர்ஸ் ஜிப்பெல்லாம் பாருங்கள். ஜிப்பெல்லாம் சூப்பராக இருக்கும், உடஞ்சிடாது. அயன் தான், இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஜிப்பு. ஸோ இந்த A1ன்னு சொல்கிற பேக் வந்து 1 2 3 மெயின் கம்பார்ட்மெண்ட்ஸு கீழே இது கொடுத்துட்றாங்க. பேக்கு தெரியாத அளவுக்கு நம்ம வைக்கிறப்ப பேக்கு கீழே கிழிஞ்சிடும் இல்லையா, ஸோ அதுக்காக இந்த இது கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு அந்த ரெயின் கவர் வரல, பட் அஃப்கோர்ஸ் பேக் குவாலிட்டி இது சூப்பராக இருக்கும். ஸோ இதோட ரேஞ்சு நான் உங்களுக்கு சொன்னாப்பில் A1 பேக்கு. இந்த பேக் இட் கம்ஸ் வித் 650 ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நான் பண்ணித்தரேன். இது A2, இதுவும் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. இது A2 இதுலேயும் உங்களுக்கு பேக் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும். கம்பார்ட்மெண்ட்ஸ் 1, மெயின் கம்பார்ட்மெண்ட் 1 2 அண்ட் சைடில் வர ஜிப்பு, இந்த ஜிப்பு ஒன்று வந்துடும். இதில் ரெயின் கவர் வருதுங்க உங்களுக்கு. இதுலேயும் ரெயின் கவர் வரும். அண்ட் குவாலிட்டி ஸ்டிச்சிங் பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல ரொம்ப டேமேஜ் ஆகுமோ அந்த இடத்துல குவாலிட்டி ஸ்டிச்சிங் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு குவாலிட்டி. இது இன்கேஸ் ட்ராவல் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன் உள்ளே வச்சுட்டு மொபைலில் உள்ளே வச்சுட்டு ஹெட்ஃபோன் மட்டும் நம்ம எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது A3. இந்த பேக் தான் நான் உங்களுக்கு அந்த பழைய பேக்கை எடுத்து காமிச்சிட்டு அந்த புது பேக் ரெஃபரன்ஸ் காமிச்சேன். இந்த பேக்கு நான் 810 ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இந்த பேக்கை பற்றி நிறைய சொல்ல வேணாம், இதுதான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததே உங்களுக்கு. இது A4 இந்த பேக்கோட கெப்பாசிட்டியும் இந்த அளவுக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பெருசு தாங்க, அதை எந்த பேக்குமே சிறுசு கிடையாது. இதுலேயும் 1 2 மெயின் கம்பார்ட்மெண்ட்ஸு அண்ட் இது ஒரு ஜிப்பு வந்துடும். இங்கே 4 ஜிப்பு வந்துடுது. இதில் உங்களுக்கு ரெயின் கோட் வராது. இதுவும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். A5ஓட ரேட்டு உங்களுக்கு 725. இதுலேயும் உங்களுக்கு ரெயின் கவர் வந்துடுது அண்ட் ஜிப்பு மெயின் 1 2 அண்ட் 3 4 மொத்தம் 4 ஜிப்பு வந்துடுது. இது குவாலிட்டி கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் சூப்பராக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எத்தனை ஸ்டிச்சிங் மேலே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதையும் தாண்டிலாம் நம்ம குழந்தைங்க கிளிக்க முடியாதுங்க. A6 இது 520 ருபீஸ். இந்த பேக்கில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், வெயிட்டே இருக்காது. பட் ஜிப்பு, ரன்னர் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். A7 இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டிஸ். குவாலிட்டி செம்மையாக இருக்குங்க. இதுவும் உங்களுக்கு ரெயின் கவரோடு வந்துடுது. அண்ட் இந்த ஜிப்பை 1 2 3 4 4 ஜிப்பு வந்துடுதுங்க. இது குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அண்ட் பேக்கோட இதை பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பெருசாக இருக்கும். A8ம் உங்களுக்கு தான் 1 2 3 4 5 6 6 ஜிப் 6 கம்பார்ட்மெண்ட் வருதுல. அண்ட் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 740 ருபீஸ் தான். 740 ஃப்ரீ ஷிப்பிங்கில் நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஷிப்பிங்கே எனக்கு 50 ரூபா செலவாகும். இதுவும் உங்களுக்கு ரெயின் கவரோடு வந்துடும். இதுவும் சூப்பர் குவாலிட்டி தான். அண்ட் இந்த பேக் தாங்க நான் ஆக்சுவலாக வெளியில் போகிறப்ப ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, 2 to 3 இயர்ஸ் யூஸ் பண்ணுறேன். பேக் இப்போ வரைக்கும் எந்த மிஸ்டேக்ஸும் கிடையாது. அவ்வளோ லோடு எடுத்துகிட்டு போவேன். ஃபுல்லாக தான், ஏன்னா லக்கேஜ் ஃபுல்லாக தான் இருக்கும். நான் போகிறப்ப என்னோட பேக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் அந்த பேக். இந்த பேக்கை பாருங்கள். 1 2 3 4 4 ஜிப்பு. இதோட மட்டும் இல்லை, அந்த ட்ராவல் பேக் ட்ரக்கிங் பேக் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டைலில் இருக்கும். இதுலேயும் ஜிப்பு வந்துடுதுங்க, இங்கேயும் ஜிப்பு வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் ரெயின் கவர் கண்டிப்பாக இதுலேயும் கொடுத்துருவாங்க.
ரெயின் கவர் இதுலேயும் கொடுத்துட்றாங்க. அண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும், செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இதோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 40 லிட்டர்ஸ் வரைக்கும் இது தாங்கும். பட் அதுக்கு மேலேயே நான் கொண்டு போகிறேன். இது சூப்பரான குவாலிட்டி. இதோட ரேட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 950 வரைக்கும் தரலாங்க. 950 தர்றேன், ஃப்ரீ ஷிப்பிங்கில் நான் பண்ணி கொடுத்துட்றேன் இந்த பேக்கு. அண்ட் அடுத்தது நம்பர் A15. இந்த பேக்கு 750 ருபீஸ் வரைக்கும். இதுவும் சூப்பராக இருக்கும். இதுவும் பெரிய பேக் தான். போட்டிருக்க பேக் எல்லாமே பெருசு தான், சின்ன குழந்தைங்களுக்கு போடலை, எல்லாமே பெரிய பேக் தான். ஏன்னா இப்போ எங்கே சின்ன குழந்தைங்க இருக்காங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் போடுறப்ப செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு அவ்வளோ புக்ஸ் கொடுத்து விட்றாங்க, அவங்களுக்கே பெருசாக தான் இப்போ கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 செயின் இருக்குது. சாரி 5 செயின்ஸ், 1 2 3 4 5 செயின். அண்ட் பின்னாடி அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ரெயின் கவரும் கொடுத்துட்றாங்க. இது USB போர்ட்டோட வருதுங்க. USB போட்டு நான் என்னோட மொபைலில் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன். நம்ம பவர் பேங்க் எடுத்துகிட்டு கொண்டு போனோம்னா ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். இப்போ நான்லாம் போகிறப்ப வெளியில் போகிறப்ப அந்த பவர் பேங்கை கையிலையும் வச்சுட்டு மொபைலையும் பிடிச்சிட்டு வெயிட்டோட தூக்கி தெரிஞ்சுட்டே இருக்கணும். ஸோ இது வந்து உள்ளே அந்த பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணிடுறீங்க. இந்த USB கேபிளை வந்து உள்ள பவர் பேங்க்கில் கவர் பண்ணிவிட்டு உள்ள பவர் பேங்க் வச்சிட்டோம்னா இதுலேருந்து இன்னொரு கேபிள் எடுத்து நம்ம பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நான் செக் பண்ணி பார்த்தேன். இதை அப்கிரேட் பண்ணி பவர் இதோட தர்றாங்க, USB போர்ட்டோட தர்றாங்க. ஸோ இது நம்ம ட்ராவலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்கூல் காலேஜஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது ஒரு மாடல். அண்ட் நான் சொன்னப்பல இதோட ரேட்டு 750 ருபீஸ். 750 ஃப்ரீ ஷிப்பிங்கில் நான் பண்ணித்தரேன். இது A16. இதோட ரேட்டும் 750 வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நான் பண்ணித்தரேன். இதுவும் 1 2 3 4 5 5 ஜிப்பு இருக்குது. அண்ட் இதுலேயும் உங்களுக்கு ரெயின் கோட் வந்துடுது. அண்ட் இதுலேயும் உங்களுக்கு USB போட்டு வந்துடுதுங்க. A12 உங்களுக்கு 650 ருபீஸ் தர்றேன். அண்ட் இதுவும் சூப்பராக இருக்கும். பேக் லைட் வெயிட்டு தான். இதுலேயும் உங்களுக்கு செயின் கிட்டத்தட்ட 1 2 3 4 4 செயின் இருக்குது. ரெயின் கோட் வரல. அண்ட் இதுவும் சூப்பர் குவாலிட்டி தான். சேம் பிராண்ட், சேம் கம்பெனி தான். ஸோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேட்டு கம்மியாகிட்டாலும் குவாலிட்டி நல்லா இருக்காதுன்னு யோசிக்க வேண்டாம், சூப்பர் குவாலிட்டி தான். இதெல்லாம் பேக்கே நல்லா ஹெவியாக இருக்குங்க. இந்த பேக் A13 நம்பர். அண்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 750 ருபீஸ் வரைக்கும் வரும். 750 சூப்பர் குவாலிட்டி. இதுவும் செயின் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 செயின் வந்துடுது, 4 கம்பார்ட்மெண்ட்டு. அண்ட் இதுலேயும் ரெயின் கவர் வந்துடுது, கீழேயும் அந்த ஸ்டாண்ட் அந்த இது வந்துடுது, லப்பர் ஸ்டாண்டு வந்துடுது. ஸோ இதுவும் வந்து லைஃப் கண்டிப்பாக ஒரு சூப்பரான லைஃப் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்கும். அப்படி பாருங்கள், பேக்கை பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் பாருங்கள். ஸோ இந்த ரேஞ்சுங்க ஸ்கூல் போகிறதுனாலும் சரி, நம்ம காலேஜ் போகிறதுனாலும் சரி, ட்ராவல் கூட யூஸ் பண்ணலாம் அஃப்கோர்ஸ். ஸோ பேக் அவ்வளோ கன்வீனியன்ட்டு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ பட்டையாகவும் இருக்குது, கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது, அவ்வளோ சூப்பராக ஸ்மார்ட்டாக இருக்குது பேக். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டிஸ் தான். இதுவும் செம்மையாக இருக்கும் பேக்கு. இந்த பேக்கு உங்களுக்கு A14. இதோட ரேட்டு உங்களுக்கு 730 ருபீஸ் வரைக்கும் வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் இதோட குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டி, ரெயின் கவரோடு வந்துடும். அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா 1 2 3 3 செயின் வந்துடுது, 3 கம்பார்ட்மெண்ட் வரும். இது குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது. இதில் உங்களுக்கு அந்த வாக்மேனுக்கு மட்டும் உள்ள ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. உள்ள ஃபோன் வச்சுட்டு நம்ம வெளியில் வாக்மேன் கேட்குறோம்னா இந்த மாதிரி கேட்டுக்கலாம். இது A15. அண்ட் இதோட ரேட்டு என்னால் ஒரு 680 வரைக்கும் பண்ணித்தரேன். 680 1 2 3 3 ஜிப்பு. அண்ட் ரெண்டு மெயின் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. கீழே இதில் ஆனால் ரெயின் கவர் வரல, பட் கீழே அந்த பிளாஸ்டிக் ஸ்டாண்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் சூப்பரான குவாலிட்டி தான். பேக் செம்மையாக இருக்கும், செம்மையான ஒரு குவாலிட்டிங்க. இப்போ கிட்ஸ்க்கு இதை கொடுக்கலாங்க. ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்காங்க கிட்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த பேக்கு என்னால் ஒரு 640 ருபீஸ் வரைக்கும் நான் பண்ணித்தரேன். 640 எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் பண்ணித்தரேன். 640 ருபீஸு. இது வந்து குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும், செம்மையான ஒரு குவாலிட்டி. ஜிப்பு சூப்பரான ஜிப்புங்க, நல்லா கொடுத்துருக்காங்க, செம்மையான ஜிப்பாக இருக்குங்க. உள்ளேயும் பாருங்கள் சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். பேக் எந்த அளவுக்கு பெருசுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பெருசுங்க, இந்த அளவுக்கு ஒரு பெரிய பேக் தான், சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே வரைக்கும் நம்ம இந்த பேக்கை நம்ம தாராளமாக கொடுக்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் சின்ன குழந்தைங்க கேட்குறாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். A17 உங்களுக்கு ஒரு 550 வரைக்கும் வரும். 550 நான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணித்தரேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இதுவும் சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்க கம்பார்ட்மெண்ட் அண்ட் செயின் இதுலேயும் பெருசு தான், பேக் பெருசு தான். அஃப்கோர்ஸ் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பேக் தான். ஜிப்பும் சூப்பராக தாங்க இருக்குது, ஜிப்பு ரன்னர் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு பெரிய கிளாத் தான். ஸோ இது ஒரு 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேக்கை நம்ம சூப்பராக யூஸ் பண்ணலாம். பட் எல்லாத்துலேயுமே ஸ்டிச்சிங் சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க, செம்மையான ஒரு குவாலிட்டி தான். உள்ளே இந்த மாதிரி வருது, வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தாங்க இருக்குது. ஸோ நனைகிறதுக்குலாம் இது சான்சஸே கிடையாது. ரெக்ஸின் வந்து வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்குது. ஸோ நனைகிறதுக்கு ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் சான்ஸ் இல்லை. அதுக்காக தப்புன்னு நினச்சிட்டு வந்தோம்னா எல்லாம் நனைய தான் செய்யும். கொஞ்சம் லைட்டாக படிக்கிறப்போ மழை பட்டுச்சுனால் ஓரளவுக்கு சேஃபாக இது பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம பேக் கலெக்ஷன். இந்த டைம் நான் போட்டிருக்கேன். நான் லாஸ்ட் டைம் போட்டதை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ஆன்லைன் சேல் அந்தளவு நான் பெருசாக இது பண்ணல. பட் நான் எனக்கு மித்த சாரீஸ் அதெல்லாம் நிறையா போகிறனால என்னோட மக்களே நிறையா கேட்டிருந்தாங்க.
நான் பேக்ஸும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட குரூப்லையும் ரீசெல்லருக்கும் நான் ஒரு ரேட்டு கம்மியாக கொடுக்குறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோட ரீசெல்லர் குரூப்பில் நான் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரேட் போட்டிருக்கேன். அவங்களும் ஒரு மினிமமான ரேட், ஓரளவுக்கு டீசெண்டான ரேட்டு வச்சு வாங்கிக்கலாம். ஸோ இது என்னோட கலெக்ஷன். தட்ஸ் ஆல் கைஸ், அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாட்ச் ஆஃப் பண்ணிங்க. நான் தேங்க்யூ.